பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் கோமதி எல்லாம் ஊருக்கு போகிறத நினச்சி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தா காசு செலவாயிருக்கும் தான். ஆனால் இங்கே காசு செலவாயிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் நமக்கு கிடைச்சிருக்காது. ரொம்ப நல்ல குடும்பமாக இருக்காங்க. ஆமாம், இவங்கள ரொம்ப டெரர்னு சொன்னேன். ஆனால் இவங்க டெரர் மாதிரி தெரியலையடி அப்படின்ற மாதிரி மீனாவை பிடிச்சி திட்டவும், அதுக்கடுத்து தான் நான் எப்போ டெரர்னு சொன்னேன், கொஞ்சம் கண்டிஷனாக இருப்பாங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் கோமதிக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. உன் அண்ணன் இங்கேருந்து பண்ணக்கூடாத எல்லா கிரமத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் அவன் ஏன் தாங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போயிட்டு கதிர் என்ன பண்ணிட்டு போகிறானா அதுதான் இங்கே தெரியலையே. அவனும் வாயை திறந்து இந்த விஷயத்துக்காக தான் கூட்டிகிட்டு போனேன்னு சொல்ல மாட்டேன்றான். எல்லாருமே மௌனமாகவே இருக்காங்க. எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நான் இப்போவே கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு அந்த வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் போய் சொல்கிறாங்க. அதனால் சுரேஷையும் துணைக்கு அனுப்பி விடுறாங்க. 3 பொம்பளைங்களை நைட்டு நேரத்தில் தனியாலாம் எங்களால் அனுப்ப முடியாது, சுரேஷை நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு சுரேஷை கூட்டிகிட்டு அனுப்புகிறாங்க. கூடவே நம்ம மதியம் கூட சேர்ந்து அனுப்பி விடுறாங்க. எனக்கு போகிறதுல இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மலர் இருந்துட்டு இப்போயாச்சும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டிங்களா, அதனால தான் உன்னையும் கூட சேர்த்து அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி மலர் சொல்லி மதிய கூட அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சக்திவேல் இருந்துட்டு விடியாமல் நடந்துக்கிட்டே இருக்காரு. பாண்டியனை பார்த்த உடனே எங்கள் அண்ணனை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்கான், அந்த பதட்டம் இவங்களுக்கு யாருக்காவது இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கரிச்சு கொட்டிகிட்டு இருக்காரு. அதனால் நம்ம கதிரும் நம்ம கோமதி மதி சுரேஷ்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. பின்னாடியே நம்ம பாண்டியனும் வந்துடுறாரு. கதிர் முத்துவேலை கூட்டிகிட்டு வர்றாரு. அண்ணன் உங்களுக்கு என்னாச்சுன்னு, போகும்போது எங்கள் அண்ணன் சிங்கம் மாதிரி போனார், வரும்போது இப்படி என்னடா இப்படி வந்துட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. கதிர் ஷர்ட்டை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காரு. சுரேஷ் இருந்துட்டு கதிரை பார்த்த உடனே அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. பாண்டியனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ராஜியோட அப்பாவுக்கு கேன்சர் இருக்கா, அந்த ட்ரீட்மெண்ட்காக தான் அவரை சென்னைக்கே அவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அந்த வீட்டில் வயசானவங்க அம்மா இருக்காங்க. அதை யோசிச்சு தான் அவங்க வீட்டில் யாருக்கிட்டேயும் சொல்லலை போல இருக்குது. கதிரும் யாருக்கிட்டேயும் சொல்ல விரும்பலை. அதனால தான் இப்போ வரைக்குமே கதிர் எல்லார்கிட்டேயும் திட்டு வாங்கிட்டு இருக்காரு. நீங்களே இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இதை கேட்டோன்னு ரொம்பவே அதிர்ச்சியாகி கதிருக்கு அவரோட போக இஷ்டம் இருந்திருக்கு, அவரை கூட்டிகிட்டு போக இஷ்டம் இருந்திருக்கு, அவருக்கும் கதிரோட போக ரொம்ப விருப்பம் இருந்திருக்கு. இதுக்கு நடுவில் மாமன மச்சானும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறதுல நீ யாரியா, வேணும்னா நீயே கூட சேர்ந்து போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுறாரு. இப்போ அதுக்கடுத்து தான் சக்திவேல்கிட்ட உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு தனக்கு வயிற்றில் கட்டி இருந்ததாகவும் அவங்க யார்கிட்டையும் சொன்னால் பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான் கதிரை நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். அப்போ தான் என்னன்னு கேட்டுட்டு இருக்கிற போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுக்கடுத்து தான் யாரும் இல்லாத மாதிரி அவனை கூட்டிகிட்டு போயிருக்கீங்க, எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.